குலதெய்வம் எதுவென்று தெரியவில்லையா? பங்குனி உத்திரத்தன்று இந்த தெய்வத்தை வழிபடுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். வாங்க இந்த பதிவில் நாம் காணலாம். பொதுவாக ஒரு தெய்வத்திற்கு விரதம் இருப்பதற்கு இதுதான் வழிபாட்டு முறை என சொல்லி விட முடியும். ஆனால் குலதெய்வ வழிபாட்டினை எப்படி செய்ய வேண்டும் என எவராலும் சரியாக கூறிவிட முடியாது. காரணம், ஒவ்வொருவருடைய குலத்தின் வழிபாட்டு முறையும் வெவ்வேறு விதமாக இருக்கும். அவரவர்களின் குலத்தின் வழிபாட்டு முறை எதுவோ அந்த முறையில் குலதெய்வத்தை வழிபட்டால் மட்டுமே குலதெய்வத்தின் பரிபூரணமான அருளை நாம் பெற முடியும். குலதெய்வ வழிபாட்டிற்கு சில வழிமுறைகள் உள்ளன. குடும்பத்துடன் சென்று குலதெய்வத்தை வழிபடுவதே சிறப்பானதாகும். அதேபோல் குலதெய்வத்திற்கு வேண்டிக் கொண்டதை குலதெய்வம் கோவிலுக்கு நேரடியாக சென்றுதான் அந்த வேண்டுதல் நிறைவேற்ற வேண்டும். குலதெய்வம் எது என தெரியாதவர்கள் அதை தெரிந்து கொள்ள பங்குனி உத்திரத்தன்று எந்த தெய்வத்தை வழிபட வேண்டும், அந்த தெய்வத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை நாம் விளக்கமாக இந்த பதிவில் நாம் காணலாம். பங்குனி உத்திர வழிபாடு தமிழர்களின் மிக முக்கியமான விரதங்களின் வழிபாட்டு நாட்களில் ஒன்றுதான் பங்குனி உத்திரம். பொதுவாக தமிழர்களின் விரத நாட்கள் அனைத்தும் பௌர்ணமியை சார்ந்தே அமையும். இவற்றில் பங்குனி மாதத்தில் வரும் பௌர்ணமி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். இதற்கு காரணம், தமிழ் மாதங்களில் 12வது மாதமாக வருவது பங்குனி. அதேபோல் 27 நட்சத்திரங்களில் 12வது நட்சத்திரமாக வருவது உத்திரம். இந்த ஆண்டில் இன்னும் சிறப்பாக பங்குனி உத்திரமானது ஏப்ரல் 10ஆம் தேதி பிற்பகல் 12:24 தொடங்கி ஏப்ரல் 11ஆம் தேதி பிற்பகல் 3:10 முடிவடைகிறது. பங்குனி உத்திர சிறப்புகள்: சந்திர பகவான் 64 கலைகளுடன் பரிபூரண நிலையில் காட்சி தரும் நாள் என்பதால் பங்குனி உத்திரம் மிகவும் விசேஷமான நாளாக கருதப்படுகிறது. அன்றைய தினம் தெய்வ திருமணங்கள் பலவும் நடைபெற்ற நாள் என்பதால் இது மங்களகரமான நாள் என்றும் சொல்லப்படுகிறது. மிகவும் தெய்வீக தன்மை நிறைந்த பங்குனி உத்திர நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வது அளவில்லாத நன்மைகளை பெற்றுத்தரும். வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் நேரடியாக குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வரலாம். வாய்ப்பு இல்லாதவர்கள் அவரவர் இருந்த இடத்தில் இருந்தே அவரவரின் குல வழக்கப்படி குலதெய்வத்தை வழிபட வேண்டும். குலதெய்வ வழிபாடு: நாம் எத்தனை தெய்வங்களை வணங்கி எப்படிப்பட்ட பூஜை செய்தாலும் அதன் பலன் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் குலதெய்வத்தின் அருள் நமக்கு இருக்க வேண்டும். குல தெய்வத்தின் அருள் இல்லை என்றால் வேறு எந்த தெய்வத்தை சென்று வணங்கினாலும் அதற்கான பலன் கிடைக்காது. அதோடு குலதெய்வத்தை வணங்க தவறினால் குலதெய்வ குற்றம் ஏற்படும். இந்த குலதெய்வ குற்றம் ஏற்பட்டால் பல விதமான நோய்களால் பாதிக்கப்படுவது, எடுத்த காரியங்கள் அனைத்திலும் தோல்வி, தொழில் நஷ்டம், கடன் சுமை, அலுவலகத்தில் பணி சுமை, நிம்மதி இல்லாத நிலை ஆகியவை ஏற்படும். இதனால் குறைந்தபட்சம் வருடத்திற்கு ஒருமுறையாவது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபட்டுவிட்டு வர வேண்டும். குலதெய்வம் தெரிந்தவர்கள் வீட்டில் இருந்தே பங்குனி உத்திரத்தன்று வழிபட்டு கொள்ளலாம். குலதெய்வம் கோவிலுக்கு செல்லும் போது அங்கிருந்து திருநீறு, குங்குமம் ஆகியவற்றை எடுத்து வந்து தினமும் நெற்றியில் இட்டுக்கொண்டால் நாம் எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஆனால் சிலருக்கு அவர்களின் குலதெய்வம் யார் என்றே தெரியாமல் இருக்கும். பல தலைமுறைகளாக குலதெய்வம் யார் என்று தெரியாமல் தேடி பார்த்தும் குலதெய்வத்தை தெரிந்து கொள்ள முடியாததால் குலதெய்வத்தை வணங்காமல் இருப்பார்கள். இவர்கள் தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குலதெய்வத்தை வழிபடாத தோஷத்தில் இருந்து விடுபட எளிமையான வழிபாடு ஒன்றை செய்யலாம். பங்குனி உத்திரத்தன்று இந்த கோவிலுக்கு போங்க. குலதெய்வம் எது என தெரியாதவர்கள் பங்குனி உத்திரத்தன்று திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் வட்டம் காரையாறில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சொரிமுத்தையனார் திருக்கோயில் சுமார் 21 ஏக்கர் நிலப்பரப்பளவில் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்திற்குள் அமைந்துள்ளது. இதில் அருள்மிகு சொரிமுத்தையனார் பூர்ணகலை புஷ்கலையுடன் காட்சியளிக்கிறார்.
மேலும் இத்திருக்கோயிலில் மகாலிங்க சுவாமி சன்னதி, அருள்மிகு சங்கிலி பூதத்தார் சன்னதி, அருள்மிகு பிரம்ம ராட்சசி அம்மன் சன்னதி, அருள்மிகு தளவாய் மாடசாமி சன்னதி, அருள்மிகு பட்டவராயன் சன்னதி போன்ற சன்னதிகளும் உள்ளன. மேலும் இத்திருக்கோயிலில் நடைபெறும் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்வார்கள். மேலும் ஒவ்வொரு தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமை, தை அமாவாசை, பங்குனி உத்திரம் போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்தும் நேர்த்திக்கடன் செய்தும் வருகிறார்கள். மேலும் இத்திருக்கோயிலில் கால சந்தி, உச்சி கால பூஜை, அர்த்த சாம பூஜை போன்ற பூஜைகளும் நடைபெறுகிறது. இத்திருக்கோயிலில் அர்ச்சனை, அபிஷேகம், புஷ்ப அபிஷேகம், பால்குடம், படையல், பொங்கலிடுதல் போன்றவைகள் பக்தர்கள் மூலமாக நடைபெறுகிறது. சொரிமுத்து ஐயனாரை வழிபடுவதால் சொரிமுத்து ஐயனார் உங்களின் குலதெய்வத்திடம் சொல்லி உங்களுக்கு ஏற்பட்டுள்ள குலதெய்வ தோஷத்தை நீக்குவார். அது மட்டுமல்ல, தொடர்ந்து சொரிமுத்து ஐயனாரை வணங்கி வந்தால் உங்களின் குலதெய்வம் எது என்பதை உங்களின் கனவிலோ அல்லது யாராவது ஒரு நபர் மூலமாகவோ சொரிமுத்து ஐயனார் காண்பித்துக் கொடுப்பார். இது இன்றும் பலரது வாழ்வில் நடந்து வரும் அற்புதமாகும். ஆண்டுதோறும் பங்குனி உத்திரத்தன்று சொரிமுத்து ஐயனார் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்வதை இன்றும் நம் கண்ணால் காண முடியும். மேலும் இதுபோன்ற ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுகளை காண ஓம் சிவசக்தி ஆன்மீகம் எனும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.